இன்னைக்கு வேணா நம்ம காலகட்டத்துல இப்ப லிங்க ஸ்வரூபமா முருகனோட எப்படி இருக்கு அது? முருகனும் காட்சி கொடுப்பார். போனதில்ல. முருகனுக்கு இப்ப போகாதவங்க கண்டிப்பா படையெடுத்து கண்டிப்பா நீங்க எல்லாம் திருவிடைக்களிக்கு போகணும். போறதுக்கு முன்னால அது உள்ள என்ன இருக்குன்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த காவிரி கரை, ஏன்னா இந்த காவிரி கரை கொள்ளிடம் ஆற்றினுடைய கரையில இந்த முருகப்பெருமான் எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய எழில் கொஞ்சம் இடத்துல முருகப்பெருமான் வந்துட்டார். பின்னாடி இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து முருகனை ஆஸ்வாசப்படுத்தி, நீ இந்த இடத்திலேயே தவம் செய்து உன்னுடைய சாபத்தை போக்கிக்கொள், நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். பொதுவாக வழிகாட்டினா என்ன? ஒருவர் நடந்து சென்று பின்னால் வருகின்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பேர் தான் வழிகாட்டி. ஆனால் இந்த இடத்தில் முருகப்பெருமானுக்கு முன்னாலே நீ சென்று, ஏன் இனி இந்த தமிழ்நாடு உன்வசம் இருக்க போகிறது. சூரனை வதம் செய்து விட்டாய், நீ இனிமேல் என்ன பண்ற? இளவரசனில் இருந்து நீ பட்டத்து ராஜாவாக வரப்போகிறாய், நீ தான் இனிமேல் ராஜமுடியை சூட போகிறாய். ஏன்னா நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கோம், உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு கதாபாத்திரமாக, முருகன் ஒரு கதா இளைஞனாக, ஒரு போர்ப்படை தளபதியாக தமிழகத்தில் வளம் வந்த காலம் நம்ம என்ன சொல்றோம். அதனால்தான் இது 6 படைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதிப்படை வரலாறு.